The World Unfiltered. பிரான்ஸோட தென்மேற்கு பகுதியில் பரவி வரக்கூடிய மிக மோசமான காட்டு தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வரக்கூடிய நிலையில் பைரோகுமிலோ நிம்பஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அபாயகரமான தீமேகங்கள் உருவாகி புதிய சவாலை ஏற்படுத்திட்டு இருக்குது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரக்கூடிய தீவிர வெப்ப அலை, அதே போல் வறட்சி, இதன் காரணமாக காட்டுத்தீ வரலாறு காணாத அளவில் பேரழிவை ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ், இட்டலி இந்த மாதிரி நாடுகள் இந்த தீயினுடைய பிடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெயினோட மேட்ரிட், ஆவிலா இந்த பகுதிகளில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆவிலா பகுதியில் மட்டும் 50,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு சாம்பலாகி இருக்கு. ஒட்டுமொத்தமாக சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் காடுகள் அழிஞ்சிருக்குது. இட்டாலியில் சிசிலி தீவில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான வெப்பமும் சூறாவளி காற்றும் வீசுறதுனால வேகமாக பரவி வரக்கூடிய காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு படையினர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிரீஸில் கூட நாட்டோட பெரும்பகுதி காட்டுத்தீக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெப்ப அலைகள் இருக்கு இல்லையா, இதனால் மரங்களும் புதர்களும் முற்றிலும் வறண்டு தீப்பற்றக்கூடிய நிலைக்கு மாறி இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய அவசரகால மீட்பு படையை பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்குது. ஆனாலும் தீ கட்டுக்கடங்காமல் பரவி வரக்கூடிய சூழலில் இந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நிலைமை மிகவும் தீவிரமடைஞ்சிருக்கிறதுனால ஸ்பெயின் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, தேசிய அவசர நிலையை அறிவித்து மீட்பு பணிகளில் இராணுவத்தை களமிறக்கியிருக்கிறாங்க. பிரான்ஸில் போர்டோ, அதே போல் ஜிரோன் இந்த பகுதிகளுக்கு அருகில் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் காடுகள் எரிஞ்சு நாசமாயிருக்குது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி பெருவெள்ளம், பெரு மழை இதெல்லாம் வந்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவோம்ல, அப்படி இப்போ மக்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழல். பிரான்ஸில் காட்டுத்தீயினுடைய வெப்பநிலை 800 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இந்த பைரோகுமிலோ நிம்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீமேகங்கள் உருவாகி இருக்கின்றன. இந்த தீமேகங்கள் ஏன் இவ்வளவு ஆபத்தானவை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். இந்த தீமேகங்கள் காட்டுத்தீயை சுற்றி பலத்த சூறாவளி காற்றையும் இடி மின்னலையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை. மழை பெய்யாமல் மேகங்கள்லேருந்து தோன்றக்கூடிய ட்ரை லைட்னிங் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கும் இடத்தை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் விழுந்து புதிய காட்டுத்தீயை உருவாக்குது. தண்டர்ஸ்டார்ம் மேகங்கள் மணிக்கு 150 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சீரற்ற சுழல் காற்றை வீச செய்கிறதுனால தீ எந்த திசையில் பரவும் அப்படிங்கிறத கணிக்கிறது தீயணைப்பு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாகுது. மேகங்கள்லேருந்து பெய்யக்கூடிய மழை துளிகள் கீழே நிலவக்கூடிய அதிக வெப்பத்தின் காரணமாக தரை அடையத்துக்கு முன்னாடியே ஆவியாயிடுது. காட்டுத்தீயால் உருவாகக்கூடிய இந்த தீமேகங்கள் வான்வெளியில் பார்க்கறதுக்கு அப்படியே அணுகுண்டு வெடிச்சா எப்படி இருக்கும், அணுகுண்டு வெடித்த பிறகு தோன்றக்கூடிய இந்த மஷ்ரூம் கிளவுடுன்னு அதை சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. பிரான்ஸ் பகுதியில் ஏற்பட்டிருக்க தீமேகத்தை நாசா விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேருந்து படம் பிடிச்சு வியந்திருக்கிறாங்க. சாதாரண மழை மேகங்கள் வளிமண்டலத்தின் கீழடுக்கோட, அதாவது ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க, அதோடு நின்றுடும். ஆனால் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தினால எழக்கூடிய தீ மேகங்கள் இருக்கு இல்லையா, இது புகையை வளிமண்டலத்தினுடைய 2வது அடுக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற வரைக்கும், அந்த இடம் வரைக்கும், அதாவது 15லேருந்து 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் தள்ளிவிடுது. இப்போ அங்கே செல்லக்கூடிய புகைத்துகள்கள் பல மாதங்கள் பூமியை சுற்றி வந்து சூரிய ஒளியை மறைக்கும். தீமேகங்கள் உருவாக்கக்கூடிய அதிவேக காற்றினால எரியக்கூடிய தீப்புழம்புகளே சுழல் காற்றாக மாறி தீ சூறாவளியாக உருவெடுக்கும். இந்த சூறாவளிக்கு உள்ள வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸை தாண்டும். இது எரியும் மரக்கட்டைகளை சுழற்றி எரிஞ்சு செல்லும் வழியெல்லாம் புதிய தீயை பற்ற வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த தீ மேகங்கள் அளவுக்கு அதிகமாக பெரிதாகும் போது அந்த மேகங்கள் உருவாகக்கூடிய நீராவி தான் பலத்த மழையாக மாறி காட்டுத்தீயை தானே அணைத்த சம்பவங்களும் கூட நடந்திருக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் வீசிய வரலாறு காணாத காட்டுத்தீயின் போது தென்கிழக்கு பகுதியில் ராட்சச தீ மேகங்கள் உருவாச்சு. தீவிரமான காட்டுத்தீ வளிமண்டலத்தினுடைய பெருமளவு நீராவியையும் புகையையும் தள்ளுது.
இந்த தீமேகங்கள் அளவுக்கு அதிகமாக பெரிதாகி அடர்ந்த மழை மேகங்களாக மாறி திடீர்னு கனமழையாக பொழிஞ்சுது. இப்போ தீயணைப்பு வீரர்களால் அணைக்க முடியாமல் பல வாரங்களாக எரிந்து கொண்டிருந்த காட்டு தீகள் இந்த தீமேகங்கள் பொழிந்த கனமழையால் ஒரே நாளில் அணைந்து போன வரலாறும் இருக்குது. 2020ஆம் ஆண்டு செப்டம்பரில் அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சியாரா தேசிய காட்டில், சியாரா நேஷனல் ஃபாரஸ்ட் நிகழ்ந்த கிரீக் ஃபயர் இருக்கு இல்லையா, இந்த காட்டுத்தீயின் போதும் இதே போன்ற ஒரு அரிதான சம்பவம் தான் நடந்துச்சு. இந்த கலிஃபோர்னியாவில் நடந்த ஃபயரை பற்றி பெருமளவு எல்லோரும் அறிந்திருப்பீங்க. நான் நிறைய வைட்லி ரிப்போர்ட்டட் ஒரு இன்சிடெண்ட்டாக அது இருந்துச்சு. அங்கே உருவான தீமேகம் வட அமெரிக்க வரலாற்றிலேயே மிக உயரமான தீமேகமாக பதிவாச்சு. அதாவது சுமார் 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே அந்த தீமேகம் எழுந்ததுன்னு சொல்லலாம். இந்த மேகம் வளிமண்டலத்தில் மிக வேகமாக குளிர்ந்ததுனால அதுவே சொந்தமாக ஒரு பெரிய புயலை உருவாக்குச்சு. மேகத்தினுடைய மையப்பகுதியில் உருவான திடீர் கனமழைங்கிறது தீயை தணிக்கிறதுக்கு பெரிதும் உதவியது. ஆனாலும் தீமேகங்கள் மழையை பொழிந்து தீயை அணைக்கிறது அப்படிங்கிறது இயற்கையினுடைய இருமுனை வாள் போன்றது. ஏன்னா 10 முறை தீமேகங்கள் உருவாச்சுன்னா அதில் 9 முறை அவை உலர் மின்னலையும் காற்றையும் தந்து தீயை அதிகரிக்கவே செய்யும். மிக மிக அரிதாக ஒரு முறை மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிகரித்து மழையாக மாறி தீயை தானே அணைக்கக்கூடிய ஒரு கனமழையாக மாறுது. ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், அதேபோல் அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா போன்ற பகுதிகளில் இத்தகைய தீமேகங்கள் வழக்கமானவை அப்படின்னாலும் பிரான்ஸில் இது புதிய, அது மட்டும் இல்லாமல் அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். மனித நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம், அது மட்டும் இல்லாமல் தீவிர வெப்ப அலைகளே ஐரோப்பாவில் இது போன்ற பேராபத்தான இயற்கை நிகழ்வுகளுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. தற்போது காலநிலை மாற்றத்தோட எல்னினோவும் இணைந்து ஐரோப்பா கண்டத்தை மொத்தமாக மிரட்டிக்கிட்டு இருக்கு. எல்னினோ பற்றி நாம் ஏற்கனவே டீகோட் பகுதியில் பேசியிருக்கிறோம், டீகோட் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். எல்னினோவை ரொம்ப 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 தொடக்க நிலையிலேயே எல்னினோவுடைய விளைவுகள் பற்றி எச்சரிக்கை கொடுத்தது நியூஸ் 18 தமிழ்நாடு தான். எல்னினோ பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு நீர் இயல்புக்கு மாறாக வெப்பமடையக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு. இதனால் கடல்ல இருந்து வளிமண்டலத்திற்கு மிகப்பெரிய அளவில் வெப்பம் ரிலீஸ் செய்யப்படுது. ஏற்கனவே மனித செயல்பாடுகளால் குளோபல் வார்மிங் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குளோபல் வார்மிங்கினால் உயர்ந்திருக்கக்கூடிய பூமியினுடைய வெப்பநிலையோட இந்த எல்னினோவும் சேரும்போது அது அதிக அளவிலான குளோபல் ஃபீவரை உருவாக்குது. இந்த ஒட்டுமொத்த வெப்ப உயர்வு இருக்கு இல்லையா, இது ஐரோப்பாவில் வழக்கமான ஒரு கோடை காலத்தில் ஒரு வெப்பநிலை இருக்கு இல்லையா, அதை விட கடுமையான ஒரு வெப்பநிலையாக மாற்றியிருக்கிறது. எல்னினோ நிகழ்வுக்கு முன்னாடி அல்லது அதனுடைய தொடக்கத்தில் சில பிராந்தியங்களில் எதிர்பாராத மழை பெய்யும். இதனால் காடுகளில் புற்களும் செடிகளும் அதிகமாக வளரும். அடுத்து எல்னினோவுடைய உச்சக்கட்ட வெப்பமும் வறட்சியும் வரும்போது அந்த செடிகள் அனைத்துமே ஒரே நேரத்தில் காஞ்சு போய் காட்டுத்தீ உடனடியாக பரவுவதற்கான உலர் எரிபொருளாக மாறுது. இப்போ எல்னினோங்கிறது பசிபிக் கடலில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னாலும் அது உலகளாவிய வானிலை சங்கிலியை பாதித்து ஐரோப்பாவில் கடும் வறட்சி, தீவிர வெப்ப அலை, அது மட்டும் இல்லாமல் காட்டுத்தீக்கான எரிபொருளாக, அதாவது ஃபியூல் ஆன் த ஃபயர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி செயல்படுது. வரலாற்றிலேயே பதிவான உலகிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீ அப்படின்னா அது 2003ஆம் ஆண்டு ரஷ்யாவில் சைபீரியா பகுதியில் நிகழ்ந்த ஒரு காட்டுத்தீ தான். இந்த காட்டுத்தீனால் சுமார் 5,50,00,000 ஏக்கர் பரப்பிலான காடுகள் முற்றிலும் எரிஞ்சு சாம்பலாச்சு. இது இங்கிலாந்து நாட்டினுடைய நிலப்பரப்பை விட பெருசு. அதாவது ரஷ்யாவில் எரிந்த அந்த நிலப்பரப்புங்கிறது, காட்டுப்பகுதிங்கிறது இங்கிலாந்து நாட்டினுடைய நிலப்பரப்பை விட பெரிது. அசாதாரண வெப்ப அலை, தீவிர வறட்சி, அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய கவனக்குறைவு, இதனால தான் இந்த தீ உருவாச்சு. இந்த தீயிலிருந்து வெளியான புகைங்கிறது ஐரோப்பா, சீனா, அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்கா வரைக்கும் பரவி வளிமண்டலத்தை பாதிச்சுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வியப்பில் ஆழ்த்தி வரக்கூடிய ஒரு தீ அப்படின்னா ஆர்க்டிக் பகுதியிலையும் சைபீரியாலையும் இருக்கக்கூடிய பனி பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, இந்த பனி பிரதேசங்களில் உறைபனி நிலத்திற்கு அடியிலேயே குளிர்காலத்திலையும் அணையாமல் எரியக்கூடிய தீ. அறிவியலாளர்கள் இதனை ஜோம்பி ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தீங்கிறது கோடைக்காலம் வந்ததும் மீண்டும் பூமிக்கு மேலே வந்து பெரிய காட்டு தீயாக மாறுது. பல சினிமாஸில் பார்த்துருப்போம், ஜாம்பிக்கள் வந்து செத்து பழைச்சி வருவாங்க. அது மாதிரி குளிர்காலத்தில் அணைந்து விட்டது அப்படின்னு கருதப்படக்கூடிய காட்டுத்தீ பனிக்கு அடியில், நிலத்தடியில் ரகசியமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது.
வசந்த காலத்திற்கு பிறகு மீண்டும் பூமிக்கு மேலே வந்து புதிய காட்டு தீயாக மாறுறதுனால இதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெயர் வைந்தது. ஆர்க்டிக் அல்லது சைபீரிய காடுகளில் கோடையில் பெரிய காட்டுத்தீ ஏற்படுது. தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய தீ அணைஞ்சாலும் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாவர கழிவுகளுக்குள்ள தீ தணலாக இறங்குது. குளிர்காலம் வந்து பூமிக்கு மேலே கடும் பனி பொழிஞ்சாலும் இந்த பீட் இருக்கு இல்லையா, இந்த பீட் தாவரம் மண்ணில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தி மெதுவாக புகஞ்சிக்கிட்டே இருக்கும். குளிர்காலம் முடிஞ்சு பனி உருகி வசந்த காலம் அல்லது கோடை காலத்துடைய வறண்ட ஒரு காற்று வீசும்போது இந்த நிலத்தடி தணல் மீண்டும் பூமிக்கு மேலே வந்து பெரிய காட்டுத்தீயை உண்டாக்குது. பெரிய காட்டுத்தீ எரியும் போது பல கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்குள்ளே போகுது. இது உலகளாவிய வெப்பமயமாதலை மேலும் விரைவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறும். சுற்றுலாத்துறை, விவசாயம், அது மட்டும் இல்லாமல் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பில்லியன் கணக்கிலான பொருளாதார இழப்புகள் இந்த காட்டுத்தீயினால் ஏற்படுகின்றன. தீ புகையினால் உருவாகக்கூடிய PM 2.5 துகள்கள் சுவாச கோளாறுகளையும் இதய நோய்களையும் தூண்டி ஆயிரக்கணக்கான முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துது. இயற்கையை நாம் வெறும் பார்வையாளராக நின்று எதிர்கொள்ள முடியாது. அதனுடைய சீற்றத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான உமிழ்வுகளை கட்டுப்படுத்துறதுலையும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வதும் மட்டும்தான் ஒரே வழி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.